Hi friends, இன்னைக்கு 2 நிமிஷத்துல ஒரு சூப்பரான சட்னி தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. இந்த சட்னி வந்து நீங்க 3 நாள் 4 நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜ்ல வந்து வச்சுக்கலாம். உங்க வீட்ல நிறைய கெஸ்ட் வந்துட்டாங்க. கொஞ்சோண்டு எஃபர்ட்ல நிறைய சட்னி அரைக்கணும் அப்படினாக்க இந்த சட்னி ஒரு சூப்பர் ஆப்ஷன். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். மேலேயே காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இஞ்சி ஒரு 2 துண்டு, பூண்டு வந்து ஒரு 4 ல இருந்து 5 சேர்த்துக்கலாம். இன்னைக்கு நான் காமிச்சிருக்கிற அளவு எல்லாமே வந்து ஒரு 4 பேர் சாப்பிட்றதுக்கான அளவு. உங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அளவை வந்து மாற்றிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, இது மட்டும் தான் நான் வந்து சேர்த்துருக்கேன். இதை நல்லா வந்து வதக்கிக்கணும். மேலே வந்து உப்பு போட்டுக்கோங்க. தக்காளி வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து வதங்கும். இந்த சட்னிக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்க போகிறது வந்து இந்த வதக்கல் மட்டும்தான். மேலேயே கருவேப்பிலை கொத்தமல்லியை வந்து நான் சேர்த்துக்கிறேன். ஸோ இதையுமே வந்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த சட்னியை நீங்கள் தாளிக்காமல் கூட சாப்பிட்லாம். சப்பாத்திக்கு கூட இது வந்து ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நீங்கள் இதை தண்ணியாக வேணும், நிறைய பேர் வந்துட்டாங்க அப்படின்னா தண்ணியாக கூட வந்து வச்சுக்கலாம். ஆனால் இன்றைக்கி நான் ஓரளவுக்கு வந்து கெட்டியாக தான் வச்சுருக்கேன். ஒரு ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து நான் காமிக்கிற கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிக்கோங்க. இது ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கொரகொரப்பாகவும் இருக்கக்கூடாது. நம்ம அரைச்சி எடுக்கிறப்ப இந்த மாதிரி தான் இருக்கும். நான் தண்ணி சேர்க்காமல் அரைச்சிருக்கேன். ஏன்னா வெங்காயம் தக்காளியிலேருந்தே வந்து தண்ணி வரும். ஸோ இப்போ நம்ம அந்த மிக்ஸி ஜாரை மட்டும் கழுவி கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வச்சுருக்கேன். இது வந்து டைம் ஆக இன்னும் கூட கொஞ்சம் இருக்கும். காரணம் நம்ம பருப்பு சேர்த்துருக்கிறதுனால. ஸோ இதுக்கு ஒரு சூப்பரான ஒரு தாளிப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா இட்லி, தோசை, சப்பாத்திக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கீங்கன்னா ஒரு 2 நாள் கூட ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுக்கலாம். ஒரே ஒரு கொட்டை புளி மட்டும் சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.